லைக் ஃபஸ்ட்டு வந்து குளோபல் கியூ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நிஃப்டி ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா 23,794 சேஞ்சஸ் 60 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் காட்டுறது 0.25% வந்து சேஞ்சஸ் இருக்குது. மேபி நிஃப்டி 50 கேப் அப் போகணுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்துட்டு 64 பாயிண்ட் டவுனில் இருக்குது, நைட்டி க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து என்விடியா அமேசானுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால அவங்க வந்து 246 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி 1.25% சேஞ்சஸ் இருக்குது. S&P 500 32.5% இன்க்ரீஸஸ். சைனா ஹாங்செங் நிக்கி ஒசத்தி இதெல்லாம் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. குளோபல் கியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டான மூடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏடிஆருடைய டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பேங்க் ஏடிஆர்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஈவன் ஆக்சிஸ் பேங்க், HDFC, மார்ஜினலி ஐசிஐசிஐ அது ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோரிஸ் ஆகிற மாதிரி தான் காட்டுது. கரன்சிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எகைன் கரன்சி USD/INR ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். பாண்ட் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. யூஎஸும் சரி, இந்தியாவும் சரி, அதர் கண்ட்ரி மார்க்கெட் சரி. FIDA ஆக்டிவிட்டீஸ் ஜனவரி 6 இது பார்க்குறோம். எகெயின் FI வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செல்லிங் மூடில் தான் இருக்குது. DI 5,000 crores வாங்கினாலும் இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு நல்லாவே தெரியும். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 240 crores இன்வெஸ்ட் ஆகிருக்கு. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் 27,640 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 2,000, ஸ்டாக் ஆப்ஷனில் 1,300, டோட்டலாக 27,430 வந்து பை சைடு இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாலோ தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்ஸோடைய வீக்னஸை கூட இது நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். மேஜர் ஸ்டாக் இன் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸை, ஏன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனு, சேல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து தேர்ட் குவார்ட்டர்ஸோட ரிசல்ட் வந்து பெரிய டாப்ஸில் இருக்குது. மகேந்திரா 20% இன்க்ரீஸ் இன் டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸு. அசோகா பில்டுகான் மினியாஸ் எக்ஸிக்யூட்டட் கன்செப்ட் பார்ட் ஆஃப் NHAI அசோகா பிக் ப்ராஜெக்ட் 1,391 crores வந்து அவங்களுக்கு ஒரு பில்டு வந்து லீட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து நியூஸில் வந்து நமக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி 50 ஃபார்மேஷன் எப்படி பார்த்தோம்னா லாங் பேரிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வித் லோயர் டாப் அண்ட் லோயர் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,100, 24,200 இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இன்னைக்கு ப்ளே பண்ணோம். அதுமாதிரி சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2,600, 2,500, 2,400, 23,500, 23,400, 23,300 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இதில் வந்து நமக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 16% இன்க்ரீஸ் ஆகி 15.65 லெவலில் காட்டுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நகரத்தை விக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் நிஃப்டி வில் ஃபால். ஸோ இன்னைக்கு விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கத்தை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி விக்ஸ் வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேபி புல் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. லெட் அஸ் கம் டு த கன்க்ளூஷன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அக்கார்டிங் டு குட் நிஃப்டியுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங், யூஎஸ் மார்க்கெட்டோடைய நாஸ்டாக்கோடைய பாசிட்டிவ் கெயின்ஸ், ப்ளஸ் வந்து ஸ்டாக்ஸுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டு வந்து பேரிஷ் மூடில் தான் இன்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50 வந்து ஒரு 100 to 250, 150 பாயிண்ட் லாஸ் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து 550 to 600 பாயிண்ட் வந்து லாஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இஸ் மார்க்கெட், இட் இஸ் ஆல் சைக்காலஜி. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் ட்ரேடிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.